நான் ஏன் பிறந்தேன்? எதுக்காக நான் பிறந்தேன்? நான் பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன? இப்படி நம்ம மனசுல நிறைய வாட்டி நிறைய கேள்விகள். ஆமா, நம்ம எதுக்காக பிறந்தோம்? தேனீக்கு தெரியாது தான் சேகரிக்கிற தேன் அவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறது. வீசுற காத்துக்கு தெரியாது இந்த காத்து வீசுறதுனால எத்தனை பேருடைய சூடு தணியுது அப்படிங்கிறது. பெய்கிற மழைக்கு தெரியாது இந்த பூமியை அந்த மழை தான் அவ்வளோ கூலாக வச்சிருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி தான் நமக்கும் தெரியாது நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம பிறந்ததோட அர்த்தம் என்ன, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நிறைய தடவை நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியலை. தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சித்ததும் இல்லை. ஒரு விஷயத்தை யோசிப்போம். இந்த உலகத்தில் நான் பிறக்கலைன்னா சரி, இப்போ பிறந்துட்டோம். நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்களுக்கு என்னால் ஏதோ ஒரு பிரயோஜனம், இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு என்னால் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா என்னால் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நல்லது என் மூலமாக நான் இந்த உலகத்துக்கு கொடுக்க போகிறேன். என்றைக்குமே என்னால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எத்தனையோ தடவை தோல்வியில் துவண்டு போயிருக்கிறப்போ நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய கேள்வி தான், நான் ஏன் பிறந்தேன்? இந்த கேள்வி மனசில் வராத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் மனசுலையும் வந்து போன கேள்வி தான், நான் ஏன் பிறந்தேன்? இப்போ யோசிப்போம். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு படிகள்லையும் யாரோ ஒருத்தருக்கு, இல்லை நம்ம ஏதோ ஒன்று சிறப்பாக செஞ்சுட்டு ஒரு வெற்றியோடு வந்து நின்ன தருணம், இல்லை யாரோ துவண்டு போயிருக்கிறப்ப அவங்கள தூக்கி விட்ட ஒரு தருணம், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச சில செயல்கள் யாரோட வாழ்க்கையிலையோ நல்ல மாற்றத்தை கொண்டு வந்த தருணம். இதுக்காக தான் நான் பிறந்தேன். இதுக்காக தான் நீங்களும் பிறந்திருக்கீங்க. அதனால இன்னையிலிருந்து நான் ஏன்டா பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்காம, என்னால்